நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு நல்ல காம்பினேஷன் சூப்பராக வச்சுருந்தாங்க. படத்தில் சின்ன லேக் என்ன அப்படின்னா அந்த ஹியூமர் காமெடி அப்படின்றது பெருசாக இல்லை. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அழகாக வந்து எப்படி லவ் அப்படின்றது ட்ராவல் ஆகும் அப்படின்றத காமிச்சிருக்காங்க. பிரேக்கப்புக்கு அப்புறம் எப்படி வந்து நமக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்றத அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இந்திராணி, அஞ்சலி அண்ட் அர்ஜுன் தாஸோட காம்போ சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, யங் ஆன் க்ரோயிங் கேரக்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஃபேண்டாஸ்டிக்காக இருந்துச்சு. அர்ஜுன் தாஸ் அதிதி காம்போ நீங்கள் கேட்குற மாதிரி நான் சொல்லிட்டேன் கரெக்டாக. லைக் ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட காம்போ சூப்பராக இருக்கும். அஞ்சலி வந்து ரொம்ப நேச்சுரல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. போன மூவியை விட இந்த மூவி வந்து ரொம்ப நேச்சுரல் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்லேயுமே எனக்கு அந்த லவ் அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே சிரித்து பேச ஸ்க்ரீனில் நமக்குமே இங்கே சிரிப்பு வருது. லைக் அந்த ஒரு ப்ளஷிங் வருது. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அவர் சொல்லியிருந்தார் எக்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பாருங்கள் அப்படின்னு. கண்டிப்பாக எக்ஸ் எல்லாம் கூட்டு வந்து பாருங்கள். ஆன் க்ரோயிங் கேரக்டர்ஸ்க்கு நிறைய பேர் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக்காக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும். இன்னும் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் ஜபகர் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே சான்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிறாங்களா ஸ்க்ரீன் பிளே? அதுதான் நான் என்ன ஒரு லேக் அப்படின்னு சொன்னது அந்த காமெடி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். மிச்சப்படி இல்லை பரவாயில்ல நான் வந்து உட்காந்து பார்ப்பேன் அப்படின்றவங்களுக்கு திஸ் வண்டர்ஃபுல் ஃபீல் குட் மூவி கண்டிப்பாக. பட் ஒன் டைம் வாட்சபிள், தாராளமாக வந்து பார்க்கலாம். கப்புள்ஸு, லவ்வர்ஸு, எக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். 1-2 டைலாக் வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து எக்ஸுக்காக தான். அவங்க வந்து மெயினாக வந்து பார்க்கணும். பிடிச்சிக்கிட்டுமா இல்லை? படம் வேறு லெவலில் இருந்தது. மெயினாக வந்து சொல்லணும்னா சோல் ஆஃப் த மூவினாலே மியூசிக் தான் வேறு லெவலில் இருந்தது. பாட்டு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. சில பேர் படத்தில் நான் வந்து சலிப்பு தட்டுவோம் நம்மளுக்கு பாட்டு வர. இது வந்து மாதிரி சூதிங்காக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த மூவி வந்து அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தது. இந்த சீனை கட் பண்ணி ஒரு பாட்டு, வேறு லொக்கேஷனில் பாட்டு, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. படத்தோடு அப்படியே மூவ் பண்ணியிருந்ததுனால நல்லா அப்படியே த்ரூவாக போயிட்டே இருந்தது. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. சீரியஸாக நல்லா இருக்கு. அவங்க நேச்சுரலாக இருந்திருக்காங்க. ஆக்சுவலாக அதித்தி சங்கர் வந்து நேச்சுரலாக எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இருந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக புது ஹீரோயினும் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. சீரியஸாக கொஞ்சம் அப்படியே அந்த வில்லன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கேரக்டர் மாதிரி டல்லான கேரக்டர் தான் இருக்கும் ஸ்டார்டிங்லேருந்து. அதனால் வந்து கொஞ்சமாக டெவலப் ஆகிடுவார். நல்லா இருக்கு. சீரியஸாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும். அதுவுமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. எல்லாமே சூப்பராக இருந்தது. நல்லா இருந்தது. கண்டிப்பாக எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த சீனும் இல்லை. கண்டிப்பாக நான் கண்டிப்பாக பார்க்கலாம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட கூட வந்து பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க? அதான் ஆஸ் யூஷுவல் அந்த லவ் கான்செப்ட், அந்த பிரேக்கப் ஸ்டோரி, டிப்ரெஷன், அதை பற்றி தான் எடுத்திருக்காங்க. நல்லாயிருக்கு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நோ லேக்ல எதுவும் இல்லை. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டெக்னிக்கலாக விஷுவலாக எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம குறை சொல்கிற மாதிரி எதுவுமே படத்தில் இல்லை. மேக்கிங்காக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி ஒன்ஸ் மோர் மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் திருப்பி.